ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லுங்கடா ஏன்டா சொல்கிறேன், புதுசாக ஜிம் ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்காக இன்டீரியர் அப்புறம் வந்து பிளான்லாம் போடுறதுக்கு தீபநானையும் எங்கள் மாமாவையும் கூட்டின்னு போகிறோம். போயிட்டு எல்லாமே பார்த்து டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஹாய் சொல்கிறேன் நான் இங்கே பார்த்து சொல்கிறேன். ஹாய் சொல்கிறேன். ஹாய். வந்து கிளம்பியாச்சு சொல்கிறாங்க. லெட்ஸ் பிகின். சபி உன் பண்ணிக்க எதனா சொல்கிறா. வேஸ்ட் ஃபெலோ. சரி, ஆர்டர் வேலையே கண்டினியூ பண்ணுறோம். ஹாய் சொல்கிறா. ஹாய், இவர் தான் என்னோடய புது ஃப்ரெண்ட். ஹாய் சொல்கிறா. பாய். பார்த்தீங்கன்னா குருவிலாம் ஆகி போயிருக்குது. ஜூம் ஆகும் மாதிரி சபி. சகல தர்ஷரா கிடையாது. எப்படி இதில் போச்சு கேள்றா. என்னோட தெரியுமா காக்கா வளர்க்குறான்னு நினைக்கிறோம். இல்லை ரிவேஸ் எடுக்க சொன்னால் ரொம்ப நேரமாக ரிவேஸ் எடுத்துனா என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியல. என்னடா சரி கீழே இட முடியும். பரவாயில்ல. கேட்டால் இங்கே இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் எத்தனை வந்து யாராங்க வச்சதுன்னு கேட்குறான். ஒரு நேரத்துலேருந்து ஆப்பிள் சபியா மாறிட்டாரு. ஆப்பிள் சபிடா. என்எஸ் ஆப்பிள் சபியா காமி. இந்த ஆப்பிள் கொஞ்சம் காமிக்கிறீங்களா? பவுச்சை கேட்டுங்க. பவுச்சு கேட்டு போகுது. என்னோட பர்சனல் டிரைவர் இவர் தான். டிரைவர் ஹாய் சொல்லுங்க. டிரைவர் காசு கொடுத்துட்றேன். ஓகே டிரைவர். சாப்பாடு போட்டாலே போதும் அவருக்கு. ஒரு பிளாக் காஃபி கொடுத்தாலே போதும். ஆப்பிள் சபி சொல்லு. உன் பேர் என்ன? என்எஸ் ஆப்பிள் சபி. ஓகே, அப்படி சொல்லுவாங்க. இப்படி சொல்லுவாங்க. அப்படியா? நீ எதாவது சொல்ல. நீ சொல்ற எதுவும் சொல்றதுக்குள்ள சரி அவங்க அப்பா இன்சூரன்ஸ் சொல்ல போறான்னு திடீர்னு என்எஸ் ஆப்பிள் சபின்றான்டா. அப்படிதான். என்னடா இந்த ஆப்பிள்லாம் முன்னாடி என்எஸ்லாம் முன்னாடி எஸ் வந்துடல. அப்புறம் சபிலே எஸ் வருது. அப்புறம் என்னான்னு கேளு. எதை பார்க்கண்டா ஒரு தேய்ச்சி. என்ன இப்போ என்னடா பேண்ட் அது? ஒரு பிஸ்னஸ் பண்ண போறான். பிஸ்னஸ் பண்ணும்போது வந்து இதுமாரி பேண்டடா போட்டு மாறுது. முத ஸ்டைல்னு சொல்லக்கூடாதுடா. ப்ராப்பராக போகணும். அப்புறம் இது சட்டை போட்டு பேண்ட் போடுறேன். பேண்ட் போட்டு சட்டை போட வேண்டியது. பேண்ட் போட்டு தான்டா சட்டை போட்டேன். இல்லை பேண்ட் மாதிரி சொல்கிறேன். பேண்ட்டை போட்டு சொல்கிறேன். எது சொல்ல வந்தனே கணக்கு பண்ண தெரியாம என்னது பெட்ரோல் இங்க இருந்து எவ்வளவுக்கு போகும்னு கேட்டா 4000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட சொல்றான் அவன். கூட நீ தானே வர போற. ஏமாத்திட்டு வந்துட போறேன். நீ ஏமாத்தோடா. ஒருத்தர் சொல்லி அனுப்பிச்சிருக்காருல. பாக்குறேன். எங்க குருநாதர் என்ன சொல்லிக்கிறாருன்னா 2000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாலே போயிட்டு வரும்னு சொல்லி இருக்கிறாரு. குருநாதர் சகல நீயே சொல்ல சகல குருநாதர் பத்தி. அதனால எங்க குருநாதர் சொன்னபடி 2000 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போட்டுருக்குது. எங்கன்னா வேணாலும் நின்றுச்சுன்னா அங்கேயே காரை விட்டு பஸ்ல வந்துடுவோம். பஸ்ல வந்துட மாட்டோம். வச்சிருக்கே அதை நான் அங்கேயே வச்சுட்டு காரத்தள்ளின்னு வந்துடலாம். சபி சொல்ற மாதிரி பெட்ரோல் போட தேவை. காரத்தள்ளின்னு வந்துடலாம். அங்க இருந்து இல்ல உன் குருநாதே வந்து டோக் பண்ணுவார் சொல்லலாம். அங்க வந்து தள்ளின்னு வந்துடலாம். அதான் செலவு மிச்சம். டோக் பண்ணணும். மறுபடியும் அவனுக்கு 2000 ரூபாய்க்கு பெட்ரோல் போடணும். அது கம்மியாகல. 400 ரூபாய்க்கு போட வந்து போய் வந்துடும். அப்படிலாம் இல்லை. ஆமா அந்த வண்டி நான் 100 ரூபாய்க்கு போட்டு போயிட்டு வந்துடும்டா. ஓகேவா? தள்ளின்னு வந்துடலாம். நம்ம கரெக்டு தானே? தள்ளின்னு வந்துடலாம். ஆமா. என்னடா மானே? நான் உட்காந்துக்கிறேன். நீ தள்ளு. நீ உங்க குருநாதர். நான் இப்படியே உட்காந்து வர போறேன். டோப் பண்ண வர போறீங்க. சரி, அப்போ அங்கேயே காரை விட்டு பஸ்ல வந்துடலாம். கூட வந்தா நல்ல காரியமா இருக்காது. இல்லை இது கார் வாங்கி ஊருக்கு போக போறோம். உட்காந்து ஒப்பார வச்சிருந்தீங்க. இவன் கருப்பு சட்டை போட்டா சொல்றதாங்களே. கருப்பு சட்டை போட்ட உடனே ஒரு கரையாயிடுச்சு இவருக்கு. ஆனா நீங்க வந்து கிழிஞ்ச சட்டை போடலாம், கருப்பு பேண்ட் போடலாம். கருப்பு கண்ணாடி போடலாம். கருப்பு கண்ணாடி போடுவீங்க. கருப்பு கார்ல போவீங்க. கருப்பு சட்டை போடக்கூடாதுடா. அதான் விஷயம். கருப்பு தாண்டா கலையே. நாங்க வந்து இங்க வந்து என்னது ஸ்டாண்டு பேரு மாண்டா கேமரா மவுண்ட். அதான் மவுண்ட். கேமரா மவுண்ட் ஃபிக்ஸ் பண்ண. அது மாண்டுன்றது வேற. மாண்ட்ன்றது ஸ்மோக்கிங் பொருள்.
நான் மவுண்ட் தான் சொல்கிறதுக்கு மாண்ட்டுன்ட்டேன். ஓகே, ஏய் மாமா ஃபோன் பண்ணுறேன். நீங்கள் மாமா வீட்டு பக்கத்தில் வந்துட்டோம். அப்புறமா கண்டினியூ பண்ணுறோம். அடா தம்பி திரும்பவும் ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த ஏதோ உங்களுக்கு லாகுக்கா லாக் இல்லைடா பிளாகு. சரி விடு விடு சொல்லு. vlog சரி விடு, தெரியாம சொல்லிட்டேன். சொல்லு, திரும்ப சொல்லு. கால் நடந்தது சொல்லுங்க. கால் நடந்தது சொல்லுங்க. காலையில் என்ன வந்துச்சு? காலையில் என்ன நடந்துச்சு? ஏற்கங்காட்டு சொல்லியிருந்தியாடா? ஏற்கங்காட்டு ஸ்கூல்ல முதல் முறையாக ஏற்கங்காட்டு. இவன் இறக்கம் காட்டினா எனக்கு புரியல. அது இறக்கங்காட்டுடா. அது அப்படின்னா அது கூட இல்லை. ஒரு இங்க பாருண்ணா, கோச் கார்ல ஏத்திட்டு கிளம்பியாச்சு. சொன்னா போறோம்னா வந்து என்ன ஊருது? சூனாம்பேட். அரசூரா? சூனாம்பேட்ண்ணா. சூனாமேடு. அரசூர்ல வந்து நம்ம அரசூர் இல்லைண்ணா, சூனாம்பேடு. சூனாமேடு. சூனாமேடா மேடா? வண்ணாரப்பேட்டையா? ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த ஜிம்மை விசிட் பண்ண போறோம். அதை பார்த்துட்டு பிளேஸ் பார்க்க எந்த போறோம். மாதிரி ரெடி பண்ணலாம், இன்டீரியர்ஸ் எப்படி பண்ணலாம், அதெல்லாம் பார்த்துட்டு வர போறோம். அங்கே போய் கண்டினியூ பண்ணுறோம். ஆர்கிடெக்ட் இதுனா இது மட்டுமா? ஃபுல்லா? ஆர்கிடெக்ட் நீ தானா? சொல்லணா. இதுனா இந்த பீஸு இது மட்டும்தான்? அப்போ அந்த இந்த கேப் வந்து லைட், இந்த கேப் லைட் உள்ள ஹலோ சொல்லு சுபா. எந்த அப்போ ரொம்ப செலவாக இருந்தால் போயிட்டு சொல்லிடலாம். அந்த பின்னாடி கொடுக்குற பீஸை மட்டமான பீஸாக கொடுத்துடலாம். இங்கே நம்ம அங்கே எடுத்துனோம், அது பிரச்சனை இல்லை. 2 வண்டி வருது, ஏற்று போட்டு எடுத்துன்னு வந்துடலாம். என்ன சொல்கிறோம், இல்லைன்னா நம்ம காடியில் இதெல்லாம் வாங்கிக்கலாம். பெயிண்ட் பார்த்துட்டு மொத்தமாக எவ்வளோ பெயிண்ட் ஆகும், ஆமாம் பெயிண்ட்டை ஃபுல்லாக கலர் பண்ணலாம். நம்ம தீம் வேறக்கா தான் கலராக மாற்றணும். கலராக ஒரே கலர் தான், அங்கே இருக்கிற மாதிரி ஒரே கலர் ஃபுல்லாக பெயிண்ட்டு. இப்போ சொல்கிறவங்கள்ட்ட எவ்வளோ கலர் என்ன அடிக்க கொடுக்குறோம், அது ஏற்ற மாதிரி எவ்வளோ ஐடி கொடுக்குறோம். மீறி நம்ம சைஸே கொடுத்துக்கலாம். பெயிண்ட் அடிக்கிறதா சொல்லலாமா? 5 அடி தான் கொடுத்துரு. ஏன்னா 5 அடியா? 5 பெயிண்ட் அடிக்கிறதா சொல்லவா? ஏன் எவ்வளோ பெயிண்ட் அவங்க கேட்கணும் போயிட்டோன்னா நீங்கள் யாரும் பண்ண மாட்டாங்க? இங்கே இருக்கிறவங்கள தான் கூப்பிட போய் பெயிண்ட் அடிக்கிறவங்கள கூப்பிட போகிறோம். தெரில
அவன் தான் ஆள் வர சொல்லுவான். ம் அவ்வளோ அப்படியா? ஆமாண்டா யாரு? வந்துடுவாரு. யாருக்கு ஃபோன் பண்ண? ஆமாம் தான் அச்சாபலா. சங்கர் கூட அடிச்சியாமடான்னு கேளு. பெயிண்ட் அடிச்சு நல்லா இருக்கிற சம்மந்தம் அடிச்சானா 13 ஒரே இதுனா வரும் 13 நான் போடுறது கம்மி. அந்த ரூம் எங்கே போடுங்க என்னதே சொல்லுங்க. அது உள்ள அங்கே என்னது? 5 போட்டு இது 5 ஜிம்மில் போட்டு விடுவாங்க. அது மட்டும் ஃபோன் போட்டு தான் கொடுக்கணும். ரூமு எந்த காரணம்? நான் அந்த மூலையில் தானே? ரூம் அந்த மூலிகை அந்த மூலையில் இங்கே மட்டும் தான் ரப்பர் மேட் வரும். ரப்பர் மேட் இது வரைக்கும் வரும். இது ஃபுல்லாக போட்டாலே ரப்பர் மேட் முடிஞ்சிச்சு. ஆமாம் ரப்பர் மேட் இது வரைக்கும். இது மட்டும் எக்ஸாக்டாக எவ்வளோ தெரிஞ்சுக்கணுமா? ஆ 18 தான் வரும் நினைக்கிறேன். மதன் அதுலேருந்து இது வரைக்கும் ரப்பர் அது மேட் 18 தான். அந்த சைஸ் தான் இதுவும். லென்த்து 18 தான். 18க்கு இது மட்டும் பார்க்கணும். அப்படியே நடுவுலே பிடிங்க. அந்த ஓரமே கூட பிடிங்க. இவ்வளோ தூரம் பார்த்தா போதும். இது ஏன் அப்படின்னா இங்கே மட்டும்தான் வந்து நம்ம அந்த இது போட போகிறோம் ரப்பர். அது காசு அதிகம். அது இங்கே மட்டும் தான் வரும். சிக்கனம் ஆகிடும். இங்கே டம்பிள் கீழே போடுற மேட். ஃப்ளோரிங் இருக்குமா? ஜிம்மு ஃபுல்லாக அந்த ரப்பர் மேட் பண்ணால் அதுவே 2 லட்சம் ரூபாய் ஆகிடும். அந்த ரப்பர் மட்டுமே இருக்குது. இந்த ரப்பர் மட்டும் அவ்வளோ காசு ஆகிடும். நம்ம இங்கே மட்டும்தான் இதெல்லாம் உனக்கு 18க்கு 11 தான் அதான் முந்திடும். கரெக்டாக உனக்கு இது முக்கியம். ஆமாம். அதுலேயே வந்து ட்ரெஸ்ஸிங் அந்த 18 அடினா அதுதான் சொன்னேன். ட்ரெஸ்ஸிங் கொஞ்சம் மைனஸ் ஆகிடும். அதே மாதிரி இந்த டம்பிள் வைக்கிறோம்ல அங்கேயும் மைனஸ் ஆகிடும். ஆமா. இதோ இங்கே. அங்கே மேட்டு போட்டுடலாம். அந்த மேட் ஒன்றா நான் தரேன்டா. எந்த மேட்டு? நம்ம போடுற 2 எது? சைட்டு தான் அந்த மேட் இல்லை. சைட்டு போடுவோம். இந்த ஐடி கம்பெனியில் மேட்டு ஆமாம் அதுதான் இருக்குதா? 2 பாக்ஸ் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு விடுறேன். 2 பாக்ஸ் இருக்கு. ஃபோட்டோ எடுத்து அனுப்பு. ஆஃபீஸ் நக்கில் அது மாதிரி தான் பண்ணுவேன். அதுதான் அவரும் சொல்கிறாரு. லைட்டாக அப்படி ரப்பர் பேட் வந்து வேற. அது அது ரப்பர் மேட் அது வேற. இது வந்து சும்மா ஒரு சின்ன லேயர் மட்டும் துணி இருக்கும். அதான் நீங்க கொடுத்து நம்ம ஐடி கம்பெனி போடுவோம். நம்ம ஃப்ளோர்லேயே தான் அது துணி வருது அதுவா? துணி கிடையாது. மழை மழை இருக்குமே அதானே? அதுதான் நம்ம அதுதான் அந்த டைல்ஸ் மாடல்லாம் வருமே அதானே? ஆ நிறைய வந்துடுறாங்க. பண்டிகையில் வந்து எத்தனை வந்து போய் பார்க்கலாம். ட்ரைனில் எத்தனை வந்து சரி நீங்கள் சொன்னீங்க அந்த டம்மி முடிஞ்சிச்சா? இது வந்து ஃபுல்லாக கண்ணாடி அப்படி போடணும். நான் என்ன சொன்னேன், நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிஷன் பண்ணிட்டு நடுநடுவில் கண்ணாடி அதை மாதிரி நான் சொன்னேன். நீங்கள் ஃபுல்லாக போடணும்டா. ஃபுல்லாக போடணுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி 2 கண்ணாடியாக போட்டுட்டு 7 அடிக்கு 7 அடி போட்டு அதுதான் அவன் ஃபுல்லாக ஒரே கலர் மாதிரி போட்டு ஸ்டிக்கர் ஓட்டி ஸ்டிக்கர் ஒட்டு ஒரே மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டு ஒரே மாதிரி ஓட்டி. இது நம்ம அலுமினியம் மாதிரி போட்டோம்னா தஞ்சை டீப்பராக வரும். ஸ்டிக்கர் ஓட்டும் மேடு பலமாக இருக்கும் வராது. போடலாம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கரைக்கணும். அதான் நமக்கு ரெடி பண்ணிடலாம். டைம் இருக்குல்ல. அப்படி நீங்கள் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு அப்படி வெளியிட்டீங்கன்னா இந்த தப்பை இந்த இடத்துல போடணும். ஒரு ட்ரெஸ்ஸிங்கு ஒரு எலக்ட்ரிக்கலு ஒரு சைக்கிள் முடிச்சாங்க. இங்கே சோஃபா இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் இது முடிஞ்சிடும். நம்ம ஃபோட்டோ வீடியோ எடுக்கணும்னாலும் வந்து இந்த பார்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ மைனஸ் ஆகிடும். மைனஸ் பண்ணிக்கலாம். அது எப்போ இங்கே ஃபோட்டோ முடிக்கலாம் அந்த இடத்துல ப்ளைனாக வைக்கலாம். புரியுதா? இதுவும் இல்லாமல் மற்ற இடத்துல ஃபுல்லாக நம்ம ஆக்கணும்.
மரத்தை வடக்கு பக்கம் வாங்கிக்கலாம். கஸ்டமர் வந்து வடக்கு பக்கத்தில் நின்றுவோம். வடக்கு பக்கம் இது மட்டும் தான் பாருங்க அவங்க லாஸ்ட்டு அதெல்லாம் அதுக்காக மட்டும் அப்போ போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்போ அது டம்மியும் இங்கே ஓப்பன் மிடில் வச்சுக்கலாம் இது எடுக்கும் இவ்வளோ பெரிய கதை வராது இங்கே ஒரு கண்ணாடி டம்மி கண்ணாடி வரும் அங்கே ஒரு டம்மி கண்ணாடி புரியுதா இது 1 2 3 4 இல்லை போதும் கண்ணாடி கொஞ்சம் கம்மியாகும் மற்றதான் வந்து சுற்றி இருந்துட்டு போகுது பரவாயில்ல இது இதாக இருந்துட்டு போகுது எதுக்கு அது லோன் பண்ண தேவை கண்ணாடிக்கு தேவை இங்கே தேவை இங்கே வந்து ஷோல்டர் மிஷின் திருப்பி போட்டோம் வச்சுக்கேன் ஷோல்டர் பண்ணிக்கிட்டு டாட் இங்கே போடலாம் அங்கே அதாவது மெஷின் பண்ணலாம் அதாவது பார்த்து பண்ணுறது போதும் என்ன பண்ண போகிறேன் இப்போது? என்ன பிளான் பண்ணியிருக்கிறீங்க? டயர்டாயிடுச்சு சாப்பிட்டு தூங்கணும். டயர்டாயிடுச்சா? ஜிம் பற்றி சொல்லுங்கண்ணா. அப்படியே ஒர்க் பண்ண டிசைன் பண்ணோம். டிசைன் பண்ணிட்டு ஒர்க் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. கொய்யாக்கா நல்லா இருக்கா? பயங்கரமாக இருக்கு. ஜிம் மட்டும் போட்டுருவாங்க. என்ன சொல்கிறீங்க? அப்படியே கொய்யாக்கா சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்தே பேச்சு வித்துடலாமா? என்னண்ணா சப்படி நீ என்னடா சொல்கிற? பெருசு தருவாங்க. நான் பெருசு தரேன். பெருச்சு நீ அங்கேயே உட்காந்துரு. பெருச்சு மட்டும் தரேன். பெருச்சு நான் இங்கே உட்காந்துறேன். அதான் சொல்கிறேன். ஐயோ சொல்லலாம் அப்புறம். ரொம்ப டயர்டாக தரேன். குளிச்சுட்டு வந்து கண்டென்ட்டு இன்னும் 2 நாள் குளிச்சுன்னா போதும் அதே கலர் ஆடிவீங்க. அதே கலர் தான். அதே கலர் ஆடிவீங்க. அப்படியா? ஆமாம். நான் என்னடா கலராக தான்றா இருக்கிறேன். செம கலராக இருக்கும். இன்னும் வீடியோவில் இப்படி தான் தெரியும் மண்டை. காட்டு